நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய பொது புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் எண்கள் 0442311361 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்புகள் மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய புகார்களை தொலைபேசி மூலமாக தெரிவிக்க இயலவில்லை என்றால் எங்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி நம்பர் 32 போயஸ் 2வது தெரு தேனாம்பேட்டை சென்னை 6,18,000 மட்டுமின்றி நம்முடைய தொலைக்காட்சியிலும் கீழே முகவரி தோன்றிக் கொண்டிருக்கிறது. அந்த முகவரியை குறித்து வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு புகார்களை தெரியப்படுத்த முடிவென்றால் கடிதம் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அந்த வகையில் இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்காக நம்முடைய 2 சட்ட ஆலோசகர்கள் சமூகத்தை சார்ந்த சட்ட ஆலோசகர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவது அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மணி கங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு ஜெயக்கண்ணன், நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே இந்த நிகழ்ச்சியினுடைய ஃபாலோ அப் அது மட்டும் வெற்றி சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு போவோம். அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடைய தரப்புலேருந்து ஏதாவது இருக்கு? அதாவது நம்ம புகார் பெட்டி மூலமாக நடைபெற்ற சிறப்பான நிகழ்வுகள் புகார் பெட்டியில் மீண்டும் அதை நினைவுபடுத்துவதற்கும் புகார் பெட்டி அவர்கள் சார்பில் நன்றிகளை உரித்தாக்கி சில செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சென்னை சாலி கிராமம் முத்தமிழ் நகர் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் நலச்சங்கத்தின் சட்ட ஆலோசகர் திரு ராஜா அவர்கள் செய்தியாக அனுப்பியிருக்கிறார். தங்களுக்கும் மணி கங்காதரன் போன்ற நம்முடைய சட்ட ஆலோசகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்திருக்கிறார். செய்தி என்னவென்றால், கடந்த 28/4/2025 நம்மளுடைய புகார் பெட்டி சார்பாக அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து நிகழ்ச்சி தொடர்பாக பேசி அங்கு இருக்கக்கூடிய அந்த சாலிகிராமம் விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள அதாவது முத்தமிழ் நகர் அந்த பகுதிக்கு சாலை வசதிகளுக்காக சுமார் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தகவல் அளித்திருக்கிறார்கள். அருமை அருமை அருமை. அங்கே அந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலை வசதி, குடிநீர் வசதி இது போன்றவற்றிற்கு அது சம்பந்தமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் அங்கமைக்கக்கூடிய ஒரு பிரதானமான பெயர் பெற்ற ஒரு இடம் சாலிகிராமம். சாலிகிராமம்னா அங்கே வந்து திரைப்பட நகரம் கூட சொல்லலாம். ஆமாம். அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சலை நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதிகாரிகள் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆமாம், 1 கோடி ரூபாய்க்கு மேலே நிதிகள் ஒதுக்கி வேலைகளும் ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 129வது வார்டு முத்தமிழ் நகர் பஞ்சாயத்து காலனி ரோடு விருகம்பாக்கம் சாலிகிராமம் பகுதி. இதனுடைய அந்த நிகழ்வுகளை நம்மளுடைய புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கும் ராஜ் நியூஸ்க்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய பொதுநல சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் திரு ராஜா அவர்கள் மற்ற நிர்வாகிகளும் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நன்றி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜா. திரு ராஜா வழக்கறிஞர், அவர் சட்ட ஆலோசகராக இருக்கிறார். முத்தமிழ் நகர் பொதுநல சங்கம். முத்தமிழ் நகர் பொதுநல சங்கத்திலிருந்து கடிதம் எழுதிய திரு ராஜா அவர்களுக்கும் கோரிக்கை வைத்த உங்களுக்கும் அதுக்கு செவிசாய்த்து உடனடியாக அதுக்கு வழிவகை செய்த நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த இலாக்காக்களில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல ஊழியர்களுக்கும் உள்ளங்களுக்கும் ராஜ் செய்திகளின் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் சார்பாகவும் மனமாற நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நம்பிக்கை. பொதுமக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு புகார்களை அரசு அதிகாரிகள் உடனே செய்யலைனாலும் அடுத்தடுத்து செய்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெயரை வந்து ஆட்சியாளர்களும் அரசு ஊழியர்கள் முதலாவது அரசு ஊழியர்கள் தக்க வச்சுக்கிறோங்க. சரி, இது நம்ம நிகழ்ச்சி கிடைச்ச ஒரு வெற்றி, பெரிய வெற்றி. அடுத்து வேறு எதுவும் இருக்குங்களா? கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில், நான் பிறந்த மாவட்டம், அந்த பகுதியில் நெட்டவேலம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் முத்தழகுன்னு ஒரு பெரியவர் கடந்த புகார் பெட்டியில் பேசியிருந்தார். அது என்ன செய்தினா, அவர்களுடைய குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட சர்வே எண்களுக்குள்ள பகுதியை ஆக்கிரமிப்புகள் இருக்கு துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தாரு. கடந்த வாரத்தில் 1ஆம் தேதி நான் துறையூருக்கு நேரடியாகவே சென்றிருந்தேன். அந்த இடத்துல அவர் குறிப்பிட்ட சர்வே எண்களுக்குள்ள இடத்தை வந்து கண்டறிஞ்சு இப்போ அதற்குரிய மனுக்களை மதுரை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக ஆவணம் செய்வதாக அதற்குரிய பணிகளை நம்முடைய புகார் பெட்டி சார்பாக எடுத்திருக்கிறோம். அது ஃபாலோ. ரொம்ப நன்றி ஜெயக்கண்ணன். நம்ம நிகழ்ச்சியில் மக்கள் சொல்லக்கூடிய புகார்களுக்கு நீங்கள் மெனக்கெடுவது என்பது ஒரு பொதுநல சேவையாக தான் பார்க்கப்படும். அதுக்கு ராஜ்சேகர் நன்றிகளும் வாழ்த்துக்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்து நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர்? வணக்கம், என் பேர் வந்து சண்முகம் சார். என்ன மாவட்டம் சார்? அரியலூர் மாவட்டம். ஓகே சண்முகம், உங்களுடைய புகார் விவரம் என்ன சார்?
உங்களுடைய புகார் விவரம் என்ன? என்னுடைய புகார் விவரம் வந்துங்க, நான் ஒரு இடத்துல வந்து ஒரு 10 சென்ட் இடம் வாங்கினாங்க. சரிங்க. அவரு வந்து முன்னாடி வாங்கின ஒரு பக்கத்துல வந்து அந்த பட்டா நம்பர் ஏதோ மாறி இருக்கு, சர்வே நம்பர். சரிங்க. அவருக்கு மாறி இருந்ததை நாங்க வந்து இப்ப திரும்ப அவர்கிட்ட இருந்து இப்ப திரும்ப நாங்க வாங்கணும். நாங்க வாங்கினதுக்கு மேல அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சர்வேயரை கூப்பிட்டு வந்து அளக்கும் போது இது நம்பர் மாறி இருக்கு, இது வந்து நீங்க வந்து பிழை திருத்தல் பட்டா போட்டாகணும், பத்திரம் போட்டாகணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி போகணும் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியலீங்க. எனக்கு வயசு 60 சார். சரிங்க, நம்மளுடைய சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களுக்கு கொடுத்தாருல இடம்? ஆமாங்க. ஆமா, இப்போ அவரு நம்ம கூட இருக்காரா? இல்ல, எனக்கு பக்கத்துல இப்ப அவரு இல்லைங்க, அவங்க வேற, அவங்க வீட்டுல இருக்காங்க. இல்ல இல்ல, நம்ம கூப்பிட்டா வருவார் அவரு? வருவாங்க. சரி, ஓகே. நீங்க போயிட்டு எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அது? மீன் சுட்டி சார். மீன் சுட்டியா? ஆமா சார். நீங்க போயிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு நீங்க திருத்தல் பத்திரம் போடுங்க. திருத்தல் பத்திரம் தான் போட்டாகணுங்க? ஆமா, போட்டாகணும். ஏன்னா பட் நீங்க வந்து மாத்தினா பட் இவங்களுக்கு கன்ச நாளைக்கு சப்போஸ் நீங்க வருவாய் அளவில் கூட மாத்தினா கூட இந்த பத்திரம் பதிவாகி இருக்காங்க. அப்ப நாளைக்கு என்னைக்கு அதெல்லாம் சிக்கலாவே வந்துனே இருக்கும். சரிங்க. நீங்க அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் பட்டாவை மாத்திக்கங்க. அப்புறம் திரும்ப நாங்க எழுதி வாங்கணுங்க? ஆமா, இதுதான் வழிமுறை. ஆமா. சரி சார். எழுதினவர் சொன்னாரு சார், எனக்கு அதுல கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரியா இருந்தது. சரி, அதான் உங்க இது வந்து நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கா, அதை கேட்போமே அப்படிங்கிறது. ஓகே ஓகே ஓகே. நீங்க திருத்தல் பத்திரம் பண்ணிட்டு தான் பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. ஜெயக்கணும், நம்ம கடந்த முறை வந்து இதே பட்டா விவகாரங்கள் இது விஷயங்கள் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கலாம்னு இருக்கோம். இந்த சட்ட, ஏன்னா அப்போ வந்து ஐபிசின்னு இருந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றி இப்போ வந்து அந்த பெயரே வந்து மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பாதுகாப்பு சட்டங்கள், உரிமை சட்டங்கள் இதெல்லாம் வந்து தெரியவதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப சொற்பமாக இருக்குது. இப்போது சமீப காலங்களில் வந்து பாலியல் தொல்லை வழக்கு வந்து அதிகமாக வருகிறது, குறிப்பாக வந்து போஸ்கோ வழக்கில். ஸோ இந்த போஸ்கோ வழக்கை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். அதாவது வந்து ஒருத்தரை வந்து சரியான முறையில் இருந்தாலும் அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க கையில் எடுக்கிற வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சாதி ரீதியாக வந்து தரம் தாழ்ந்து திட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் தான் வந்து கேஸ் போடுறாங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை. ஸோ அப்படியே வர வர டிஜிட்டல் ஆக ஒவ்வொரு மாதிரி வழக்கு மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த போஸ்கோ சட்டம், இப்போ உயர்நீதிமன்றம் கூட திருமணமானவர்களாக இருந்தாலும் கூட அந்த போஸ்கோ சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், போஸ்கோ சட்டத்தை பற்றி. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த போக்சோ என்ற இந்த சட்டம் என்பது பாலியல் ரீதியாக பெண்கள், மகளிர், அதாவது குறிப்பாக அந்த சிறுமிகள், குழந்தைகள் எல்லாருக்குமே பொருந்தும். சிறுமிகள் வரும்போது சிறுவர்களும் வருவாங்க. இருபாலரும் அந்த 18 வயதிற்கு குறிப்பிட்டு அந்த சிறுமிகளுக்கும் குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தும். செய்தி என்னவென்றால், இந்த சிறப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு பாலியல் வன்கொடுமைகள் செய்கின்ற நபர்களுக்கு கடுமையான சட்டப்படி தண்டனை கிடைக்கும் என்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மகளிர் நீதிமன்றங்கள் சிறப்பாக செயல்பட்டு இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய உண்மையான நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான வழக்குகளும், குறிப்பாக இந்த அரசியல் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்களை நியமிப்பது இப்போ இல்லை. அந்த மகளிர் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை சார்ந்த பெண்களை தான் வழக்கறிஞர்களாக குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைக்கிறது. இது ஒரு முக்கியமான திருப்பம். அதாவது நம்ம சட்ட ஆலோசனை மையம் அவங்க மூலமா பண்றாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, அவங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்தவித அழுத்தமும் இல்லாமல் அந்த வழக்குகளில் தண்டனை பெற்று தரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க. நீங்க சொல்ற செய்திக்கு வரேன். பாலியல் ரீதியாக வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளில் சில நேரங்களில் பழிவாங்கும் நடவடிக்கையாக பொய்யான புகார்களை வழங்குகிறார்கள். இது எல்லா சட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை வந்து ஏதேனும் ஒரு வகையில் பழிவாங்கக்கூடிய சூழல் எல்லாம். நீங்க சொன்ன மாதிரி வரதட்சணை கொடுமை, அதன் பிறகு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இப்போ இதுக்கு வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது போன்ற ஓரிரு நிகழ்வுகளை வச்சு அந்த சட்டத்தை குறை சொல்லிட முடியாது. சிறப்பு சட்டம் என்பது அந்த சட்டத்தை தான் வந்து தவறா கையாளுறாங்க. அதை கையாளக்கூடியதை கண்டறிய வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு தான் இருக்கு. ஒருத்தர் தவறான நபரை வந்து நான் என்ன சொல்றேன், அந்த வழக்கில் இருந்து அவர் எப்படி வந்து தப்பிக்கிறது வந்து சட்டப்படி குற்றமோ, அது மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத நபரை அந்த வழக்குக்குள்ள கொண்டு வரதும் தவறு. நிச்சயமா அதுவும் சட்டப்படி தண்டிக்கக்கூடியது. ஏன்னா வந்து நம்ம கடந்த முறை வந்து நம்ம சட்ட ஆலோசகர் திரு RS தமிழ்வேந்தன் ஒரு நிகழ்வு சொன்னார்.
அந்த நிகழ்வை நம்ம பேசுறதுக்கு நம்ம ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம், உங்கள் பெயர், எந்த மாவட்டம்? என் பேர் செல்வங்க, நீங்க சேலம் மாவட்டம். வணக்கம் செல்வம், உங்கள் புகார் விவரம் என்ன? இந்த ஊர் நத்தத்துல நமக்கு இடம் வீடு கொடுத்து பட்டா கொடுத்துருக்காங்க. எந்த இடம்? சேலத்தில்? சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆரூர்பட்டி பஞ்சாயத்து. சரி, அங்கே தான் இப்போ உங்கள் இடம் இருக்கு. ஆமாங்க. விவரமா சொல்லுங்க. அந்த ஊர் நத்தத்துல 1 மீட்டர் இடத்துல வந்து நமக்கு உள்ள போறதுக்கு, அவங்க ரோட்டு மேல இருந்து உள்ள போறதுக்கு ஒரு 60 அடிக்கு நீளத்துக்கு சந்துங்க 1 மீட்டர் ஒதுக்கிருக்கு கவர்மெண்ட். சரி. அந்த சந்தில வந்து பக்கத்து வீட்டுக்காரரு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாரு. பாதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறார். பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாரு. சரிங்க. இது போல முறையா நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கேயுமே ஆகல. சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு போட்டு கோர்ட்ல போட்டு நான் வந்து அங்க தலைமை நீதிபதி 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? இந்த மாதிரி அந்த 1 மீட்டர் சந்தில ஆக்கிரமிப்பு இருந்தா அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. சரிங்க. திரு நீதிபதி தீர்ப்பு வந்து கொண்டாந்துங்க கொடுத்தா இந்த அந்த தீர்ப்பு வந்து கலெக்டர், பிடிஓ, தாசில்தார், தாரமங்கலம் இன்ஸ்பெக்டர் 4 பேருக்கு தான் அந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புப்படி இங்க வந்து பார்த்தா கொடுத்தா கலெக்டர்கிட்டையும் பல தடவை மனு கொடுத்துட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்துட்டேன், தாசில்தாரையும் போய் பார்த்துட்டேன், பேசிட்டேன். ஆனா அந்த 1 மீட்டர் என்னோட அனுமதிச்சாங்கிறத அத்து போட்டு முட்டு போட்டு தரமாட்டேங்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் மாதிரி ரவுண்டு கட்டிருந்தாங்க, அதை மட்டும் இடிச்சு எடுத்துட்டு என் வீட்டு செவத்தை கொஞ்சம் இடிச்சு எடுத்துட்டு சரி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த அளவு என்னங்கிறது எனக்கு போட்டு தர மாட்டேங்கிறாங்க, இன்னமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, நம்முடைய மணிகங்காதரன் சட்ட ஆலோசகர் கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. உயர்நீதிமன்றத்துல எத்தனை வாரத்துக்குள்ள அதை வந்து முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க? இல்லைங்க, தேதியெல்லாம் கொடுக்கல. இல்ல, ஒரு 8 வாரம் 12 வாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தேதியெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவங்க நம்ம தரப்பு வக்கீல் வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்க தரப்பு வக்கீல் ஆர்டர் பண்ணலன்னு. அது என்னன்னா, அது நீங்க ஒரு பாத்துங்க, அதை 12 வாரமோ 8 வாரமோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இல்லைங்க, கொடுக்கலீங்க. அதை எடுத்து போறேன்னு சொல்லி மட்டும் பத்தமா தீர்ப்பு. இல்ல என்ன சொல்றீங்க, அதை நீங்க தீர்ப்பு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 8 வாரம் 12 வாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த 12 வாரம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் அந்த கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் எதுவும் செய்யலன்னா நீங்க நீதிமன்ற அவமதிப்பை கொண்டு வாங்க. நீதிமன்ற அவமதிப்பை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவங்க எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க இப்போ நீங்க அந்த டைம் மட்டும் பாத்துங்க. 8 வாரமா 12 வாரம்னு பாத்துங்க. இல்ல அததான் பாத்துக்கங்க, அந்த டைம் போட்டிருப்பாங்க. அப்படி நீங்க போடலன்னா நீங்க அந்த டைம் குறிப்பிட்ட 60 நாள் ஆயிடுச்சுன்னா நீங்க நீதிமன்றம் அவமதிப்பாங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு தீர்ப்பு வந்து. அப்ப நீங்க ஈஸியா வந்துடலாம், இப்பயே வந்துடலாம். 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீதிமன்றம் அவமதிப்பாங்க, கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. கலெக்டர் எல்லாமே கோர்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. சரிங்க, ஓகே, நன்றி. உங்க வழக்கு சொல்லி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு காலதாமதம் என்று உடனே தொடருங்க. நன்றி. நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. திரு ஜெயகன், இந்த போக்சோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதில் வந்து தவறுதலாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நான் அந்த கருஜேக்கன் இவர் நம்ம தமிழ்வேந்தன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 40 வயதில் வந்து ஒரு அரசு ஊழியர் மீது போக்சோ வழக்கு தவறுதலாக போடப்படுகிறது. அவர் வந்து 1.5 வருடம் ஜெயிலில் இருக்கிறாரு. அது எப்படின்னா வந்து அவங்க அம்மாவுக்கும், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் தன்னுடைய சொந்த மகளையே இதை வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு புகாரை கொடுக்க சொல்லி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்துட்டார். ஆனால் வந்து அப்புறம் நம்ம தமிழ்வேந்தன் அவர்கிட்ட அந்த வழக்கு வந்தோடனே அதை வாதாடி அது இல்லை, உண்மை இல்லை, அது வந்து பொய்யா வந்து புனையப்பட்டிருக்குன்னு சொல்லி மீண்டும் அந்த பெண்மணியை, அதாவது ஒரு மகளை வந்து அழைத்து சொல்லும் பொழுது எங்கள் அம்மா சொன்னதுனால தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சிருக்கணும்ல, அதாவது எடுத்தம் கவுழ்த்தம்ன்ற முடிவு போகக்கூடாது. இந்த வழக்கில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல. அங்கே கீழமை நீதிமன்றத்தில் தான் நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அப்பீல் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து அது இப்போ கடந்த காலத்தில் அவருக்கு நடந்தது கொஞ்சம் நீண்ட காலம் இப்போ இடையில ஆயிட்டதுனால சொல்கிறேன். இப்போ இந்த மாற்றங்கள் என்ன வந்திருக்கு, இது குறிப்பாக அந்த குடும்பத்தில் வரதட்சணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்படி சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையை மகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது, கணவர் மீது வந்து புகாரை கொடுக்கும்போது இந்த மாதிரி வழக்குங்க ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். சில திரைப்படங்களில் கூட இது சம்பந்தமாக காட்டியிருந்தாங்க. அதாவது என்ன செய்தினா, இதெல்லாம் வந்து நம்ம முழுமையாக அதில் என்ன நடந்திருக்குங்கிறத தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த குடும்ப பிரச்சனைகளில் குறிப்பாக பெண்கள் இதை தவறாக கணவர் மீதோ இல்லை அவர்கள் குடும்பத்தை சார்ந்த மற்ற நபர்கள் மீது பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இதற்காக தான் குழந்தைகள் நல வாரியம், அடுத்து ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு, இளைஞர் நீதி குழுமம், இதெல்லாம் ஏன் இருக்குன்னா
இந்த குறிப்பிட்ட குழந்தை மேலே அந்த இது பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்தல் இருக்குன்னு யார் சொல்கிறாங்களோ அந்த குழந்தையை வந்து அவங்க விசாரிப்பாங்க. நிச்சயம். அதாவது அந்த அதிகாரிகள் அதற்கென்று உள்ள அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நல அதிகாரிகள் அந்த குழந்தைய வந்து தனிப்பட்ட முறையில் விசாரித்து அந்த குழந்தை சொல்லக்கூடிய உண்மை தகவல்களை வைத்து பொய்யான புகாராக இருந்தால் அந்த குறிப்பிட்ட யார் இதை பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை அந்த மாதிரி அந்த நடவடிக்கை இல்லை, அதாவது சமீப காலமாக இந்த நடைமுறையில் வந்திருக்கிற மாற்றம் இது. இது ஏன் அப்படின்னா இல்லை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா இந்த போக்சோ வழக்கில் உள்ள போயிட்டாலே என்னமோ கொலை குற்றவாளியை தாண்டி ஒரு அசிங்கப்படுத்துதல், ஒரு கேவலப்படுத்துதல் இல்லை இது ஏன் பண்றாங்க. ஆமா, அந்த மாதிரியான குற்றத்தை கடுமையாக்குனதுனால தான் ஓரளவுக்கு அது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு சமூகத்தில் வந்து பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான எவ்வளவு பெரிய வன்முறைகள் எல்லாம் வருகிறது. இப்போ சமீபத்தில் கூட கிறிஸ்தவ மத போதகர் ஒருவர் மேலே வந்து இந்த போக்சோ வழக்கு பாயப்பட்டு மிகப்பெரிய பிரளயமாயப்பட்டது. அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து நடவடிக்கை எடுக்கலை. அப்போ வந்து அவருடைய மாமனார் வந்து தனிப்பட்ட முறையில் பழிவாங்குதலில் வச்சுட்டு மீண்டும் வந்து அரசியல் பழிவாங்குதல் நடவடிக்கையோடு இந்த போக்சோ போட்டு முழுமையாக எல்லாமே சரியான முறையில் நடப்பதாக நானும் சொல்ல. அதே நேரத்தில் இது வந்து ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம். பிரபலங்கள் மீது அதிகமாக அந்த போக்சோ பாய்கிறது. அது தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். உங்க பெயர்? டி சேதுராமன் சார். வணக்கம் சேதுராமன், உங்களுடைய புகார் விவரம் என்ன? என்னுடைய புகார் வந்து சார், அதாவது வளையவட்டியிலிருந்து சத்திரவாட்டி வழியா ஒரு புறம்போக்கு ஓட போகுதுங்க சார். சரிங்க. அதுல ஓடையில கூட நான் ஒரு தூம்பு வச்சு பாதை ஓட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் சார். பிரசிடண்ட் மூலமா எல்லாமே இப்போ முன்னாடி நடந்துச்சு. சரிங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பூம்பு அடுத்த பக்கத்துல இருக்கவே ஏன் இடத்துல வருது அதை அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க சார். சரி. அரசு புறம்போக்கு இடம் சார். பூரா வீடுக்காக இதெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அனுப்பு பண்றாங்க சார். சரி, அந்த அலம்புக்கு ஒரு இது பாத்துடலாம். நம்ம நீங்க உங்க மீடியா மூலமா சார் நீங்க நடவடிக்கை இருக்குன்னா ஒரு ஆள் 60-70 வயசு ஆயிடுச்சுங்க சார். நீங்க வளையப்பட்டியில எங்க இருக்கீங்க? வளையவட்டில சார், சத்திரவாட்டில இருக்கீங்க சார். நீங்க சத்திரப்பட்டியில இருக்கீங்க? சத்திர வெள்ளாளப்பட்டிங்க சார், பாலமேடு பக்கம். பாலமேடு சத்திரப்பட்டி. ஓகே, ரைட். ஓகே. சத்திர வெள்ளாளப்பட்டி சார். உங்க மீடியா மூலமா ஆட்கள் எடுத்தீங்கன்னா சார் நல்லா இருக்குங்க சார். ஏன்னா ஒரு ஆளு சார் நான் எதுவுமே செய்ய முடியாது, பூராமே இதா இருக்காங்க. சரி, நாங்க எங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கிட்ட நாங்க சொல்றோம். மதுரை அலங்காநல்லூர் ரிப்போர்ட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, நாங்க பேசி அதை நம்ம செய்தியை நம்ம வெளியே கொண்டு வரலாம். சரிங்க சார், நீங்க கொண்டு வாங்க சார். ஓகே, நன்றி. அலும்பு பண்றாங்க சார், ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அது ஹைவேஸ்ல எடுக்கிற மாதிரி கொண்டு வாங்க சார். மதுரை மாவட்டம் பூரா ஹைவேஸ் இடம் தாங்க சார். சரி, ரைட். ஓகே, நம்ம நிகழ்ச்சி பாருங்க. நிகழ்ச்சி முடிந்தவுடன் எங்களுடைய மதுரை மாவட்ட நிருபர் உங்களுக்கு தொடர்பு கொள்வார். சரி சார். சரி சார், நன்றி சார். நன்றி. திரு ஜெயக்கண்ணன், இந்த பிரபலங்கள் மீது இப்போ அந்த போக்சோ வழக்கு போடப்படுகிறது. குறிப்பாக வந்து ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்கு. ஏன்னா வந்து வந்து ஆசிரியர்கள் வந்து சாதியை சொல்லி திட்டாரு அப்படின்றதுனால தான் வந்து அதிக அளவு வழக்கு போட்டாங்க. இப்போ எப்படியெல்லாம் அந்த பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டு பார்க்கும்போது இருக்கிற ஹையஸ்ட் பீக்கு அப்படின்னா வந்து இது இப்போ நம்பர் 1ல டாப் 1ல இருக்கிறது இந்த போக்சோ தான். இப்போ இதற்கு நீங்கள் சொன்னீங்க கடுமையான கண்டிஷன்ஸும் போடப்பட்டிருக்கு. அது என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மீதான புகார்களுக்கு வரேன். அதாவது என்னென்னா, குழந்தைகளை வந்து அதிகமாக நம்ம வந்து வீட்டை விட நம்பிக்கையாக இருக்கிற இடங்கள் பள்ளிகள், கல்லூரிகள். ஆமாம். இதில் வந்து ஆசிரியர்கள் வந்து அது குறிப்பாக நீங்கள் வந்து பள்ளிகளில் வந்து மாணவிகளிடம் இது போன்ற தவறான ஒரு நடைமுறைகளை ஆசிரியர்கள் வந்து பண்ணால் அவங்க மேலே கடுமையான தண்டனை எடுக்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. இந்த குறிப்பாக வந்ததுக்கு பிறகு என்னென்னா, அவர்கள் ஆசிரியர்கள் குறித்து சொல்லப்படுகிற தகவல் உண்மையான முதல்ல விசாரிக்கிறாங்க. அந்த ஆசிரியர்களுடைய பழைய அவருடைய இது இருக்கு இல்லையா, நடத்தைகள். அதாவது ஆசிரியரை வந்து நம்ம என்னென்னா, பெற்றோர் என்ன நம்பினா நம்மளை மாதிரி அவங்க குழந்தைகளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். அங்கே போன உடனே இவங்க செய்யக்கூடிய தவறுகளை இந்த நான் சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எப்படி வருதுன்னா, ஆசிரியர்கள் குறித்த முழுமையான அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்குறாங்க. இன்னொன்று, இந்த குழந்தைகள்கிட்ட இவர் குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரியான நடந்திருந்தால் மற்ற குழந்தைகள்கிட்ட இது மாதிரி நடந்திருக்கிறாரா, இதையும் ஒரு விசாரணை பண்ணுறாங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லும் போது ஆசிரியர்களை பழிவாங்கக்கூடிய வகையில் வேற ஏதாவது காரணத்தினால பண்ணால், இப்போ முதல் புகாராக இருக்குன்னு வைங்களேன், அது குறித்து கொஞ்சம் தெளிவாக விசாரிப்பாங்க. மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் அளவுக்கு விசாரணை பண்ணுறாங்க. அந்த பள்ளியில் முதல்வர் முதலான கமிட்டி இருக்கு.
இன்னொன்று என்னென்னா அந்த நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா அலுவலகங்களிலும் பெண்களுக்கு குறித்த அந்த விசாக கமிட்டின்னு செயல்படுது. ஆமாம், அது முதல்ல விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. பெண்கள் பணியாற்றக்கூடிய பெண்கள் மீது எப்படி நடக்குதோ அது மாதிரியான இந்த நிர்பயா கமிட்டி இருக்குது, விசாகா கமிட்டி இருக்குது. இதெல்லாம் தாண்டி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தலைமையில் பல சமூக நல ஆர்வலர்கள் கொண்ட குழுமமும் அமைக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த தலைப்பாளர். வணக்கம், இது ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். உங்கள் பெயர், எந்த மாவட்டம்? சார் என் பேர் சிவசக்தி. என்ன சார்? என் பேர் சிவசக்தி. சிவசக்தி, எந்த மாவட்டம்? ஆமா, கடலூர் மாவட்டம். வணக்கம், உங்களுடைய புகார் விவரம் என்ன? என்ன சார், நம்ம ஒரு இடம் வந்து நத்தம்புரம் போக்குல நம்ம கோயில், குலதெய்வம் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்க. அது வந்து 60 ஆண்டுகளா அங்கேயே தான் இருக்கு. அது வந்து பட்டாவா இருக்கு. சரி. நத்தம்புரம் போறவங்க வந்து பக்கத்துல இருக்கலாம் புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க. அப்படியே ஆச்சரியம் பண்ணிட்டு வர்றாங்க. சரி. அதனால நம்ம ஏதாவது ஒரு பட்டா வழங்க சொல்லி, சாமி பேர்லையாவது கோயில் பேர்லையாவது வழங்க சொல்லி ஒரு பட்டா வழங்க சொல்லி மனு கொடுத்துருந்தோம். சரிங்க. அவங்ககிட்ட கொடுத்தோம். கொடுத்தோம். ஆனா அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. நம்ம இது இல்லையா தெரியல. அதுதான் அது. இப்ப உங்க நிலத்துக்கு பட்டா வேணும். ஆமா, அதாவது சாணத்துல ஏதோ இதுவா இருக்கணும். அந்த இடம் வந்து எவ்வளவு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு யாராவது பட்டாதான் பக்கத்துல இருக்கணும், நவர மாட்டாங்க. கரெக்டா சர்வே பண்ணி அந்த நிலத்துக்கு பட்டா வழங்கணும்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஆமா, சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு ஏதோ பேர்ல. சரி, ரைட். இது குறித்து நம்முடைய மணி கங்காதரன் சட்ட ஆலோசகர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குறாரு. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த இடம் வந்து இப்போ உங்க குலதெய்வம்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ இதுக்கு அந்த இடம் வந்து நீங்களே ஒதுக்கிறீங்களா இல்ல இந்த இடம் எப்படி வந்துச்சு? அந்த இடம் இல்ல, அது வந்து ஒரு 60-70 ஆண்டுக்கு முன்னாடியே வந்து நத்தம்புரம் போக்கா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரோடுக்கு பக்கத்துலயே அந்த இடம் இருக்கு. நத்தம்புரம் போக்குங்களா அது? ஆமா, நத்தம்புரம் போக்கு. எவ்வளவு இடம் அது? எவ்வளவு இடம் எக்ஸ்டெண்ட் எவ்வளவு? 42 சென்ட் சொல்லுது. 42 சென்ட். சரி. ஆனா வந்து 40 சென்ட் இருக்காது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 சென்ட் இடமே இருக்கு. நீங்க அதுக்கு எதனா வரி எதனா கட்டிருக்கீங்களா அதுக்கு? இல்ல, இது வரலாம் எதுவும் கட்டல. அது என்ன ஏதுன்னே தெரியாம நம்ம எப்படி கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால. சரி, ஓகே. இப்போ நீங்க மனு யாருக்குள்ள கொடுத்துருக்கீங்க? திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கீங்க. சரி. அதுக்கப்புறம் தாலுகா ஆபீஸ்ல கொடுத்தேன். தாலுகா ஆபீஸ்ல எதுவும் நடவடிக்கை எதுவும் இல்ல. கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? அது கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. சரி, ஓகே. நீங்க மீண்டும் வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் கொடுங்க. சரிங்க. நீங்க வந்து ஆர்பிஐடி மூலமா நீங்க இந்த எஃப்எம்பில விஓ ஆபீஸ்ல என்னவா இருக்கு அந்த இடம், அதை பாத்தீங்களா? அது நத்தம்புரம் போக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நத்தம்புரம் போக்கு. சரி, ஆமா. அது சர்வே நம்பர் 42. சரி, ஓகே. நீங்க வந்து திருப்பி நினைவூட்டல் கடிதம் கொடுங்க. சரிங்க. கலெக்டருக்கு டிஆர்ஓக்கு தாசில்தாருக்கு திருப்பி கொடுங்க. சரிங்க. கொடுத்துட்டு மீண்டும் நீங்க வந்து ஒரு 60 நாள் கழித்து மீண்டும் புகார் பட்டி தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க. ஓகே, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம கடிதம், இப்போ நம்ம ஒரு முதல் கடிதம் பார்க்க போகிறோம். அனுப்புனர் டி சுந்தர்ராஜ், தகப்பனார் பெயர் தேவதாஸ், எண் 4, மாதா கோவில் தெரு, வழுவூர் அஞ்சல், குத்தாலம் தாலுகா, மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். ஐயா வணக்கம். நான் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வரும் விவசாயி, கூலி தொழிலாளி. நான் கடந்த 25/8/2024 அன்று தனது பக்கத்து ஊரான அச்சிக்காடு கிராமத்தில் என் மீது டிராக்டர் மோதி விபத்துக்கு உள்ளானேன். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டேன். குத்தாலம் காவல் நிலைய போலீசார் என்னிடம் வாக்குமூலம் பெற்று கையெழுத்து வாங்கி கொண்டு வேறொரு வெற்று பேப்பரிலும் கையெழுத்து வாங்கினார்கள். 26/8/2024 அன்று பாலா என்ற வழக்கறிஞரின் PA என்று என்னிடம் ஒருவர் வந்தார். என்னிடம் 2 ஸ்கை ப்ளூ கலர் பேப்பரில் கையெழுத்து வாங்கினார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 16/9/2024 அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இது சம்பந்தமாக புகார் மனு கொடுத்தேன். அதன் பிறகு குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்தார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு 3/3/2025 அன்று மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு ரிஜிஸ்டர் தபால் மூலம் மனு அனுப்பினேன். பிறகு என்னுடைய செல்போனுக்கு 20/3/2025 அன்று குறும் செய்தி வந்தது. அதில் தமிழ்நாடு SHRC has registered a case number 21/2138/22/60/2025
அந்த கம்ப்ளைண்ட் ரெகார்டிங் டி சுந்தரராஜ் HRCNET NHRC என்ற செய்தி வந்தது. மேற்கொண்டு நான் யாரை தொடர்பு கொள்வது, என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. எனவே தாங்கள் ராஜ் டிவி புகார் பெட்டி மூலம் எனக்கு உதவிடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொருள்: டிராக்டர் மோரி விபத்துக்குள்ளானேன். இதுவரை எனக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு, நிவாரண நிதியும் கிடைக்கவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறார் திரு மணி கங்காதரன். இவருக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்போ இவருக்கு அப்பயே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டிராக்டர் MCOP கேஸில் அவர் கேஸ் வழக்கம் தாக்கல் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. குத்தாலம் காவல் நிலைய போலீஸார் என்னிடம் வாக்குமூலம் பெற்று கையெழுத்து வாங்கி கொண்டு ஒரு வெற்று பேப்பரிலும் கையெழுத்து வாங்கினார்கள்னு சொல்லியிருக்காரு. பட் அது என்னென்னு பார்க்கணும். அதை இது போக 26/8/2024 அன்று பாலா என்ற வழக்கறிஞரின் PA என்று என்னிடம் ஒருவர் வந்தார். ஸ்கை ப்ளூ கலர் பேப்பரில் கையெழுத்து வாங்கினார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கேஸ் போடுறதுக்காக அந்த போலீஸுக்கு இப்போது என்னென்னா, இதில் ஒரு முக்கியமானதை பார்க்கணும். இன்றைக்கி ஆக்ஷன் கேஸ்லாம் வந்துன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸே ஒரு டீம் வச்சுருக்காங்க, அட்வொகேட் டீம். அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது என்ன, MCOPயில் வந்து 3 மடங்கு காசு வாங்கினா 1 பங்கு கொடுத்துடணும் ஆக்சிடென்ட் ஆகணும். அதனால என்ன பண்ணாங்க, போலீஸ்காரங்க முன்னாடியே போலீஸ்காரங்களுக்கு அந்த நீங்கள் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்னு வச்சிங்க, ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா அந்த கேஸ் நம்ம கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ ஆள் டெத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு 50,000 கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த கேஸை பிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க வந்து போலீஸ் வந்து இதை பிடிச்சி கொடுத்துருப்பாங்க அந்த கேஸை. இப்போ இவரே வந்து தடவை இருந்தாருன்னா இவர் ஒரு நல்ல வக்கீல வச்சிருப்பார் MCOPக்கு. இப்போ அந்த மாதிரி பிடிச்சி கொடுக்குறதுனால அவங்க வாங்கிட்டு அதை வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல. அது பட் அந்த கேஸ் நம்பர் ஆயிருக்கா நம்பர் ஆகலையான்றது அந்த சப்கோர்ட்லேயே பார்க்கலாம். அவர் அப்போ அவர் பேரில் அடிச்சு கூட ஆன்லைனில் கூட பார்க்கலாம் அவர் கேஸில் நம்பர் ஆயிருக்கா நம்பர் ஆகலையான்னு. அதுக்கு பிறகு 16/9/2024 அன்று மாவட்ட ஆட்சியர் அவரிடம் இது சம்பந்தமாக புகார் மனு கொடுத்தேன். அதன் பிறகு குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்தார்கள். அப்போ வந்து அது வரைக்கும் பண்ணல. அப்போ அவங்க டிராக்டருக்கு மோதனா பார்த்தீங்களா, அவங்க கிட்ட ஏதோ செட்டில்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட் கிட்ட இவர் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் இவருக்கு தெரியல. அந்த கையெழுத்து வந்து இது மாதிரி நான் இவங்க கிட்ட பணம் பெற்றுக்கொண்டேன், ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு தான் அந்த வெத்து பேப்பர் கையெழுத்து ஆல்ரெடி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அதை மறைச்சிட்டு இந்த ஆக்சிடென்ட் அந்த டிராக்டர்லாம் காட்டாம ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அதில். ஓகே. இப்போ அது போக வந்து இங்கே வேறு நான் புகார் மனு கொடுத்துருக்குறேன், மனித உரிமை ஆணையத்திற்கும் புகார் மனு கொடுத்துருக்குறேன், ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு 22/6/2025 அன்னைக்கு அதாவது கேஸ் 2025 வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றாங்க. இது வந்து எப்படி 90 நாள் ஆகும். ஓகே, 90 நாள் கழிச்சு திருப்பியும் அவருக்கு ஒரு லெட்டர் திருப்பியும் போவோம் அவருக்கு. ஓகே. அவர் போன திருப்பி அவங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு லெட்டர் போவோம், சம்மன் இவருக்கும் போவோம். அந்த இப்போ சப்போஸ் அந்த டிராக்டர் கம்ப்ளைண்ட், அந்த டிராக்டருடைய ஓனர் பேர் அந்த அட்ரஸ் கொடுத்தாரு, அந்த டிராக்டருக்கும் அந்த ஓனருக்கும் ஒரு சம்மன் போகும். 3 பேரும் வர சொல்லுவாங்க அங்கே. ஓகே. நீதி அங்கே வந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க, மனித உரிமை ஆணையத்தோட மெம்பர் இருப்பாங்க. அந்த மெம்பர் முன்னாடி விசாரணை நடக்காது. ஓகே, அப்போ அவர் வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நிஷ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஆல்ஜர்பட்டி பேசுகிறோம் சார், மதுரை மாவட்டம் ஆல்ஜர்பட்டி. ஆஸ்டன்பட்டியிலேருந்து. உங்கள் பெயர்? ராஜசிங்கம் சார். என்ன சார்? ராஜசிங்கம் சார். ராஜசிங்கம், வணக்கம். உங்களுடைய புகார் விவரம் என்ன? வணக்கம் சார். மையம் போன சார் 8ஆவது படித்தேன் சார். எந்த ஸ்கூலில் 8ஆவது படித்தா? அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில், உள்ளூர் ஸ்கூலில். சரி. NMS பரிச்சா நடந்துச்சு சார், இந்தியா ஃபுல்லாக நடந்துச்சுல சார். ஆமாம். அதில் மையம் பாஸ் ஆகிட்டேன் சார். சரி. பரிசுக்கு 12,000 பணம் ஏறிச்சு சார், எல்லாத்துக்கும் ஏறிச்சு சார். சரி. எங்களுக்கு பணம் ஏறல சார். கேட்டால் பள்ளியில் கேட்டால் பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க சார். ஓகே. எங்களுக்கு தெரியாத கவர்மெண்ட்டுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்களுக்கே தெரியாது, கவர்மெண்ட்டை கேளுங்கன்றாங்களா? ஆமாம், நாங்கள் அனுப்பி முடிவு வைக்க முடியுங்க சார்ன்றாங்க சார். சரி, மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? இல்லை சார். சரி, இருங்க, நம்ம கரு ஜெயிக்க நான் ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பட்டியலினத்துக்காக சார், மற்ற BC SCக்கெல்லாம் ஏறிச்சு சார். ரைட், ஓகே. ஐயா, அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக ஏதாவது நிராகரிச்சிருக்க லெட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லை சார், பாஸ் ஆகிட்டாங்க சார் பரிச்சையில். இல்லை, என்ன காரணங்கிறத உங்களுக்கு ஏதாவது எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை சார். காலேஜ் பாருங்க சார். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னாங்க? இல்லை, கலெக்டர் மனு கொடுக்கல சார். சரி, நீங்கள் உடனடியாக வர திங்கக்கிழமையை கூட கொடுங்க. சரிங்க சார். இது நடந்த விவரங்களை சொல்லி அதே மாதிரி பட்டியலினங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இதில் ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே எடுக்கலாம். சரிங்களா? மற்ற ஸ்கூலில் 2 பேர் இல்லை சார், BCக்கு வந்துடுச்சு சார். அதுதான் அந்த காரணத்தை சொல்லுங்கள். நம்மளை வந்து சமூக ரீதியாக வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த மனுவில் எழுதி கொடுங்க. உங்கள் மாவட்டம் என்ன சொன்னீங்க? மதுரை மாவட்டம் சார். அதான் மதுரை மாவட்ட கலெக்டர்கிட்ட வரக்கூடிய இப்போ இன்னைக்கு, அதாவது முன்னாடியே இருந்திருந்தா இன்னைக்கு கொடுத்துருக்கலாம். அடுத்த திங்கக்கிழமை நீங்கள் மனு நீதி நாளில் ஒரு புகாராக கொடுங்க.
சரிங்க சார். சரிங்க, நன்றிங்க. நன்றி சார். நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஆட்டுக்குட்டி சத்தம்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கு இயற்கைக்கு கொண்டு போனதுக்கு மிக்க நன்றி. வயலில் இருந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நீங்கள் மனு கொடுங்க. அதை மனு கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வழிவாசல்கள் உங்களுக்கு திறக்கும். அடுத்ததாக ஒரு கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. புஷ்பாவதி, முகப்பேர் ஈஸ்ட். அவங்க ஷார்ட்டாக எழுதியிருக்கிறாங்க. முழு முகவரி வந்து புஷ்பாவதி, ஜேஜே நகர், முகப்பேர் கிழக்கு, முகப்பேர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ராஜ் நியூஸ் சேனலுக்கு வணக்கம். எனது பெரியப்பா பெயர் செல்வராஜ். இவர்களின் வாரிசு 1 நாகராஜ், 2 குமாரி, 3 கலா. எனது தந்தை பெயர் மாயக்கண்ணன். எனது தாயார் பெயர் செல்வராணி. இவர்களின் வாரிசு 1 கோதண்டராமன், மறைந்து விட்டார். 2 பூபாலன், 3 சாந்தி, 4 சகுந்தலா, 5 புஷ்பவள்ளி. தாராள மனதுக்காரர். எங்களுக்கு தெரியாமல் பாகப்பிரிவினை பிரித்து கொண்டார்கள். எங்களுக்கு கையெழுத்து இல்லாமல் பெரியப்பாவின் மகனுக்கு பாகப்பிரிவினை செய்து கொள்ள முடியுமா? திரு மணிகங்கதன், உங்களுக்கு தான் அந்த கடிதம். எனது பெரியண்ணனின் மகன்கள் 2 பேர் உள்ளார்கள். அவர்களின் பாகங்கள் எங்கள் மூவருக்கு அரை செண்டு வீதம் 1.5 செண்டு தருகிறார்கள். எனது தந்தையின் பாகத்தில் எங்களுக்கு மூவருக்கும் பாகம் உள்ளதா? அப்படி இருந்தால் நாங்கள் எங்கே அணுக வேண்டும்? இந்த பாகப்பிரிவு செல்லுமா? இப்படிக்கு புஷ்பாவதி எழுதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பாகப்பிரிவினை வந்து இவங்க வாரிசை விட்டு பண்ணாங்கன்னா அந்த பாகப்பிரிவினை செல்லாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற வருவாய் கோட்டாட்சியரை அணுகலாம். இவங்க திருமங்கலத்தில் வரும் நினைக்கிறேன். அது முகப்பேர்னா திருமங்கலத்தில் வரும் வருவாய் கோட்டாட்சியர். நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் இது மாதிரி வந்து பாகப்பிரிவினை வந்து எங்களுக்கு தெரியாமல் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, நாங்கள் லீகல் டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சம்மன் அமைச்சு அதை வந்து அந்த பாகப்பிரிவினை கேன்சல் பண்ணுவார். சரி, அப்படி இல்லைன்னா அதை வந்து ரத்து பண்ணோம்னா இவங்க வந்து அங்கே இருக்கிற சப்கோர்ட்டுக்கு ஸ்டேட்டாகவே ஃபைல் பண்ணலாம். கேஸாக ஃபைல் பண்ணலாம், இல்லை ஆடியோ மூலியமாக ஃபைல் பண்ணலாம். ஓகே, 2 இதுவும் பண்ணாலே அவங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதில் ஓகே. புஷ்பாவதி, சார் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர், எந்த மாவட்டம்? நான் சாரதா, ஈரோடு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். அம்மா, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. கொஞ்சம் நல்ல தைரியமாக சத்தமாக பேசுங்க. ஈரோடு மாவட்டங்க. சரி, டிவி பார்த்து பேசாதீங்க, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க, இல்லை டிவியை வந்து கம்மி பண்ணிடுங்க வாலிமா. ஈரோடு மாவட்டம் வேறவங்க பேசுறாங்களாங்க. சரி, சொல்லுங்கம்மா, உங்களுடைய புகார் விவரம் என்ன? வந்துங்க பட்டாள பேர் மிஸ்டேக் இருக்குங்க. சரி அம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, இல்லைன்னா உங்க தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்படும். போன்ல பேசுங்க, டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்லயே பேசுங்க. சரிங்க, சொல்லுங்க. பேர் மிஸ்டேக் இருக்குங்க. பேர் மிஸ்டேக் இருக்குங்க. பத்தாளுங்க, அது சரி பண்றேங்க. சரி, நீங்க டிவி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சரிங்க, கொஞ்சம் டிவி விட்டு தள்ளி வாங்க, அப்பதான் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். திரு மணிகங்காதரன். அம்மா வணக்கம்மா. பட்டா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அத்தாரிட்டி மாவட்ட வருவாய் அலுவலர் தான். ஓகேவா? நீங்க உங்க மாவட்ட வருவாய் அலுவலரை நீங்க என்ன மிஸ்டேக்கு, என்ன இது, இந்த சொத்து எப்படி வந்தது, நீங்க புகாரா எழுதி நீங்க கொடுங்க, அந்த ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. பேர் மிஸ்டேக் இருக்குங்க பட்டாவுல, அதான் வேற ஒண்ணு. அதான் அந்த திருத்தம் தான்மா, பேரை மாத்தி கொடுப்பாங்க. பேரை மாத்தி கொடுப்பாங்க. சரிம்மா, சரி, கால் முடிஞ்சோன்னா கூப்பிடுங்க. இன்னும் பிரச்சனை இருக்கு சொல்றேங்க. சரி, ஓகேம்மா, கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, கண்டிப்பா கூப்பிடுங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நேரில் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த கடிதம் எழுதி அனுப்பியிருப்பவர்கள் நாகஜோதி, உமாசங்கர் தெரு, KPK நகர், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம். வணக்கம். 26/2/2013 என் பெயரில் கிரியமயங்கப்பட்ட காளிமனைக்கு பட்டா மாற்றம் செய்யக்கோரி ஆன்லைனில் அன்று மனு விண்ணப்பித்து ஆரணி வட்டாட்சியர் 2 மாதங்கள் கழித்து திரு கருஜேக்கனன் உங்களுக்கு உண்டான கடிதம். 26/2/2013 கிரியமயங்கப்பட்ட காளிமனைக்கு பட்டா மாற்றம் செய்யக்கோரி 20/3/24 அன்று ஆன்லைனில் மனு செய்தேன். ஆரணி வட்டாட்சியர் 2 மாதங்கள் கழித்து, அதாவது 20/5/2024 அன்று நாட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் /attached copy /the application is rejected என ஆன்லைனில் பதிலளித்தார். வட்டாட்சியருக்கு
வட்டாட்சியருக்கு 31/5/2024 அன்று ஆர்டிஐ மனு கொடுத்து சில விவரங்கள் கோரியதில் ஆர்டிஐ மனுவில் கோரியுள்ள விவரங்களை உரிய காலத்திற்குள் அனுப்பி வைக்க கோரி ஆரணி நில அளவை பிரிவு வட்ட சார் ஆய்வாளருக்கு வட்டாட்சியர் ஓமு நாகா எண் A1/354/224 நாள் 11/6/2024 முகவரித்த கடித நகலை எனக்கு அனுப்பி வைத்தார். வட்டசார் ஆய்வாளர் நில அளவை பிரிவு சம்பந்தப்பட்ட தகவல் மட்டுமே வழங்க இயலும். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனரும் மேல்முறையீடு செய்தேன். அதற்கு திருவண்ணாமலை நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குனர் ஆரணி வட்ட துணை ஆய்வாளருக்கு முகவரி கடித நகலை எனக்கு அனுப்பி வைத்தார். ஆரணி வட்டாட்சியரிடமிருந்து என் மேல்முறையீடு மனு தொடர்பாக எந்த தகவலும் இதுவரை வரவில்லை. எனவே 22/11/2024 அன்று சென்னையில் உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு 2வது முறை மேல்முறையீடு செய்தேன். அங்கிருந்து எந்த தகவலும் இதுவரை கிடைக்கப்படவில்லை. மேற்கொண்டு என்ன செய்யலாம் செய்யலாம் என தகவல் தெரிவித்தால் உதவியாக இருக்கும். ராஜ் டிவி புகார் பெட்டி அடிக்கடி கவனித்து வருகிறேன். பதிலை எதிர்நோக்கி நாகஜோதி. இப்போ அவங்களோட இதில் வந்து நீண்ட கடிதத்தில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி அந்த குறிப்பாக பெயர் மாற்றம் குறித்தோ மற்ற வேற அது அந்த தகவல் அனைத்துமே நம்ம ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு அவங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்வோம். நாகஜோதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்கள்ட்ட செய்தி ஆவணங்களின் அடிப்படையில் திரும்ப என்ன அவங்க கேட்டிருக்காங்களோ அந்த புகார் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம். ஓகே, திருமதி நாகஜோதி, கணவர் பெயர் சண்முகம், உங்களுடைய கடிதத்தை நம்முடைய அகில இந்திய சட்ட வளர்ப்பு இயக்கத்தினுடைய நிறுவனத்தில் இருக்காரு ஜெயக்கரன் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். இதில் வந்து சரி பார்த்து நீங்கள் தொலைபேசி எண் கொடுத்துருக்கீங்க, உடனே உங்களுக்கு தகவல். இன்னொரு நம்ம புகார் பெட்டியில் அவங்களுடைய நாகஜோதியோட கடிதத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஆன்லைனில் நம்ம வந்து புகார் கொடுத்துட்டோம் அந்த அதிகாரிகள்கிட்ட, அதன்படி உடனடியாக நடந்துரும் அப்படிங்கிற செய்தியை அவங்க பெரும்பாலும் ஆன்லைனில் தொழில்நுட்ப கோளாறு சம்மந்தமாக கூட சில நேரங்களில் அந்த தவறுகள் நடக்குது. எங்கே பண்ணாலும் தபாலில் மேனுவல் காப்பி என்று சொல்கிறக்கூடிய நம்ம கடிதங்கள் வாயிலாக மனுக்கள் கொடுப்பது இன்னும் சால சிறந்ததுங்கிறது நம்முடைய செய்தி. ஓகே, திரு சுந்தர்ராஜ், நீங்கள் எழுதிய கடிதம் நம்முடைய சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல் புஷ்பவதி அவங்க வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதுவும் திரு மணி கங்காதரன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த அழைப்பாளர், வணக்கம், இது ராஜேஷ் புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் சார், உங்கள் பெயர் எந்த மாவட்டம்? ஐயா, இப்போ தான் பேசுனேன், திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்கய்யா. ராமையா பேரு. வணக்கம் ராமையா, உங்கள் புகார் விவரம் ஐயா. ஆமாய்யா, ஐயா ஆஃபீஸுக்கு ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கேன் ஐயா. நான் என்ன புகார் அனுப்பிச்சிருக்கீங்க? நாங்கள் இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பியோங்கய்யா. கடந்த வாரம் உங்களுடைய கடிதம் படிக்கப்பட்டது, அந்த கடிதம் தானே சொல்கிறீங்க? ஆமையா ஆமையா ஆமையா. கண்டிப்பாக நம்ம சமூக ஆர்வலர்கிட்ட கொடுத்துருக்குறோம். சரியா. அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டு அதுக்கு உண்டான நிச்சயமாக அது வழிவகை செய்து கொடுப்பாங்க. சரியா, ரொம்ப நன்றியா. கடந்த திங்கட்கிழமை கொடுத்தாங்க. ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆமையா ஆமையா. அவங்க வந்து இந்த காரணத்தினால எங்களுக்கு புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி 40 குடும்பங்கள் இருக்காங்க. அதாவது ஈழத்தமிழர்கள் குறித்த அந்த தனியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்த கடிதத்தின் தகவல்களை கேட்டிருக்கோம். ஐயாவுக்கு உடனடியாக மன்னிக்கணும், உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன். ஆமாம், அந்த கடிதம் நம்ம கரு ஜெயக்கன் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவர் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு ஐயா, நம்மளுடைய தாயகம் திரும்பியோர் நலனுக்காக இருக்கக்கூடிய ஆணையத்தில் இது சம்பந்தப்பட்ட தகவல் கேட்டிருக்கோங்கய்யா. சரியா, உங்களுக்கு உடனடியா ஏகப்பட்ட லெட்டர் கொடுத்துருக்கீங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் நாங்களும் ஒரு முயற்சி செய்யறோம். நல்லதே நடக்குங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நம்பிக்கையோடு நிகழ்ச்சி அழைத்தமைக்கு மிக்க நன்றி. திரு ஜெயக்கண்ணன், நம்ம போக்சோ அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அது வந்து கடுமையான தண்டனைகள் அந்த போக்சோ சட்டத்தில் விளைவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கேட்டப்போ என்னென்ன இப்போ கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அதை தவறுதலாக பயன்படுத்துவர்கள் மீது வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை வழங்கப்படும் சொன்னீங்க. அடுத்து வேற என்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்திருக்கு? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குறிப்பாக வயது முதிர்ந்தோர் மேலும் அது குறிப்பிட்ட மூதாட்டிகள் மீது குடும்பம் சார்ந்த நபர்களால் வன்முறை வெறியாட்டங்கள் நடத்தப்படுகிறது. அடிக்கிறது, உதைக்கிறது, வந்து அவங்கள வந்து அந்த குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து புறக்கணிக்கிறது. பெண்களாக இருந்தால் அவர்கள் மீதும் இது சம்பந்தப்பட்ட உட்பிரிவின் கீழ் வழக்கு தொடரலாம். பெண்கள் என்பது வயது முதிர்ந்தோருக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பெண்கள் பாலியல் ரீதியான நடத்தப்படுகிறது மட்டுமல்லாமல் பாலினம் சார்ந்தும் நடத்தப்படுகிற வன்முறைகளுக்கும் இதில் வந்து உட்பிரிவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் இன்னொரு செய்தி என்னென்னா, குடும்பம் சார்ந்து ஒரு தனியார் பின்னணி அலுவலகம் சார்ந்து நடைபெறக்கூடிய புகார்களை விசாரிப்பதற்கு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு.
சமூக நல ஆர்வலர்கள் தொடர்பாக சமூக நல அதிகாரிகள் அந்த ஸ்கூல்ல ஒரு கமிட்டி இருக்கு, அதே மாதிரி பொதுநல கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஓகே, அந்த கமிட்டி மாவட்டம் தோறும் ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படுது. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், அந்த நம்ம திரு தமிழ்வேந்தன் அவங்க சொன்னது வந்து தன்னுடைய மகளே வச்சே வந்து போக்சோ சட்டத்தில் பத்திரிகை செய்தி வந்தது. ஆமாம், ஆனால் அவர் வந்து விடுதலை பண்ணப்பட்டார். ஆனால் அவர் வந்து ஜட்ஜிட்ட கடைசியில் வந்து கண் கலங்கி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் நான் வாழ்ந்தான்னா உயிரோடு இருந்தான்னா, ஏன்னா வந்து போன மானம் போனது தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாலியல் அத்துமீறல்கள் எல்லா இடங்களும் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தவறு பண்ணாதவர்களும் இருக்கிறாங்க, வெளியே சுற்றி கொண்டும் தவறு பண்ணாதவர்களும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய நடத்தைகளில் தான் வந்து இருக்குது. முக்கியமாக அந்த போக்சோ சட்டத்தில் ஒருவர் உடனே கைது செய்யப்பட்டால் அவர் வந்து பெரிய கொலை குற்றவாளியோ தண்டனை குற்றவாளியோ கிடையாது. அவரை வந்து நம்ம தவறுதலாக இன்னொருவரோட மற்றவரிடமும் அதை வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டாம். பொறுமையாக வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு வந்த பிறகு அவர் வந்து குற்றவாளியா இல்லையா என்பதை நாம் அதுக்கடுத்து நியாயம் தீர்க்கலாம். அதுவரை வந்து யாரும் வந்து ஒருத்தர் உடனே தப்பு பண்ணிட்டா உடனே வந்து அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளியை போலவோ அல்லது வந்து ஒரு குற்றவாளியை போலவோ இந்த நியாயம் தீர்க்க வேணாம். இறைவன் இருக்கிறான், நீதிபதி இருக்கிறார்கள், நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒருவரை நாம் குறை சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த தலைப்பாளர். வணக்கம், இது ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை. உங்க பெயர்? சார் சார் உங்க பெயர்? சார் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சம்பந்தப்பட்டது சார். 2 கேள்வி சொல்லுங்க சார். அந்த ஏப்ரல் மாசம் வந்து கைட்லைன் வேல்யூ வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது வந்து அது 70 வருஷம் அந்த வந்து வேல்யூவேஷன் வந்துச்சு. சரிங்க. திடீர்னு பார்த்தா வந்து அது வந்து கவர்மெண்ட் லேண்ட்னு போட்டிருக்காங்க. இது ஒரு புகார். சரி. இன்னொரு புகார் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி இருங்க, இந்த புகாருக்கு திரு கரு ஜெயக்கணும் நீங்க ஐயா கவர்மெண்ட் லேண்ட்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அதற்கான ஏதாவது காரணம் சொல்லியிருக்காங்களா? இல்ல சார், சார் ஆர்ஓஆர் எல்லாத்துலயுமே வந்து நிலமா தான் இருக்குது. பட்டா டிஎஸ்எல்ஆர் எல்லாத்துலயுமே. நீங்க அதை கரையம் பெறும்போதோ மற்றது ஈஸி போட்டு பார்க்கலையா? பார்த்தா 71ல இருந்து எங்க பேர்ல தான் இருக்கு. இல்ல அப்படி பார்க்கும்போது திரும்ப கவர்மெண்ட் லேண்ட்னு எப்படி வரும்? திடீர்னு அன்னைக்கு வந்து சரி பத்திரம் பண்ணுவோம், எங்க சித்தப்பா பேர்ல இருந்து எங்க பேர்ல எழுதி வாங்கும்போது பார்க்கும்போது வந்து அது டிஆர் போய் பாக்குறேன், டிஆர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்ல கவர்மெண்ட் லேண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை நீங்க வந்து அதை பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டீங்களா, டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? அந்த கவர்மெண்ட் லேண்டுன்னு திடீர்னு மாறி இருக்கிறத வச்சு நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு புகார் கொடுங்க. சரி. மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி திடீர்னு வந்து எப்படி அரசு நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிற விவரம் கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு தகவல்கள் வரலன்னா ஆர்டிஐ கீழே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின். இரண்டாவது கேள்வி. அதாவது எனக்கு நான் ஒரு சப்டிவிஷன் ஒரு சர்வே நம்பர்ல 7 சப்டிவிஷன் இருக்கு சார். சரிங்க. ஒருத்தர் ஒரு சப்டிவிஷன் வந்து ஒருத்தர் வந்து அவரு ஏதோ வந்து இது அந்த சென்ட் கணக்குல இல்லாம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல போட்டு வாங்கிட்டாரு. ஏதோ அவங்க சூழ்நிலை பேங்க் எதுக்கு. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போகும்போது நாங்க அந்த சப்டிவிஷனுக்கு உள்ளது அந்த சப்டிவிஷன் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் வாங்கணும், எல்லாம் பியூர் விவசாய நிலம், கணக்கு கட்டி வாங்க முடியும். சரி, இது திரு மணி கங்காதரன். ஐயா வணக்கம். நீங்க வந்து அப்புறம் அந்த அது லேஅவுட் போட்ட இடமா? அது இல்ல லேஅவுட்ல எல்லாம் விவசாயம் தான் சார். அது விவசாயில எடுத்துக்க எப்படி நீங்க சார் ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண மாட்டாங்க, சென்ட் கணக்குல தான் பண்ணுவாங்க. இல்ல பக்கத்துல இன்னொருத்தர் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இல்ல அது லேஅவுட்டான்னு கேக்குறேன். இல்ல அது தென்னந்தோப்பு அதை போட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க மாவட்ட பத்திரத்துறை ஆபீஸ் இருப்பாரு ஐஜிஎம்மா. ஆமா, நீங்க அவர்கிட்ட ஒரு புகார் கொடுங்க. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது மாதிரி வந்து இது விவசாயம் நடந்தா இது லேஅவுட்டா கன்வெர்ட் ஆனா மட்டும் தான் ஸ்கொயர் ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரி சார். ஆமா, இப்படி பண்ணா அது செல்லாது. நீங்க வந்து நீங்க அவங்க சில பேர் அவங்க பக்கத்துல அப்படி பண்ணாங்கன்னா கைட்லைன்ஸ் வேலையை ஏறத்துக்காக அப்படி பண்ணிருக்கலாம் அவங்க. அது என்ன சொல்றாரு வந்து ஒரு இது ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து மற்ற சப்டிஷன் எல்லாரும் இதே போட்டு சொல்லிருக்காங்க, எவ்வளவு போயிடும் கட்டுங்க அப்படின்றாங்க. இல்ல நான் அப்படி கட்ட முடியாதுல்ல. நீங்க பாருங்க, மாவட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்ல கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. சரி கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. விவசாய இடத்துக்கு அப்படி பண்ண முடியாது. லேஅவுட் பண்ணா மட்டும் தான். நீங்க பக்கத்திலே லேஅவுட் பண்ணாங்கன்னா நீங்க பக்கத்துல நீங்க வந்து விவசாயம் பண்றீங்கன்னா அது சென்ட் கணக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும்.
ஆமா ஆமா அது ஒத்துக்க முடியாது. அதனால நீங்க VOR கிட்ட நீங்க லெட்டர் வாங்கி கொடுங்க. ஹலோ, சரி 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 சார், நான் பண்றேன். விவசாயம் பண்ணாத இடத்த லேஅவுட் பண்ணோம்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து அது கரும்பா இருந்து தரிசு நிலமா மாறின பிறகுதான் வந்து VOR சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்பதான் வந்து லேஅவுட்டாவே கன்வர்ஷன் பண்ண முடியும். இவரு வந்து அவருக்கு அது பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ பண்றாங்கிறதுக்காக அதே இதுல பண்றாங்க. அது தவறு, அது அவர் பண்ணக்கூடாது. இப்ப பக்கத்துல இருக்கிறவர் வந்து ஸ்கொயர் ஃபுட்டை பண்றாரு அப்படின்னா அது லேஅவுட்டை போட அது வெளியே ஏத்துக்காக அவர் பண்ணுவாங்க. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. சில சென்னையில இருந்து வந்து வாங்கியிருப்பாரு, வெளியே இருந்து வாங்கியிருப்பாங்க. வேற எதனா பண்றதுக்காக ஒரு பிளானிங் அப்படி பண்ணிருக்கலாம். பட் இவர் புகார் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இவரை வந்து சென்ட் கணக்கிலே எடுத்துப்பாங்க. ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த வயல்ல குறிப்பிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு பண்ணை வீடு மாதிரி தென்னந்தோப்புன்னு சொல்றாரு இல்லையா, பண்ணை வீடு இருக்கிற பகுதியை வந்து அவங்க வந்து குடியிருப்பா காட்டியிருப்பாங்க. குடியிருப்பா காட்டும் போது சென்ட் கணக்குல இல்லாம சதுர அடியில மாத்திருப்பாங்க. அந்த உட்பிரிவின் கீழே உங்களுக்கு சப்டிவிஷன்ல வர்றதுனால அந்த பகுதிக்கு ஸ்கொயர் ஃபீட் ஆனதுனால இவங்களும் கேட்கறாங்க. அது தவறானது. இப்போ இவர் ஒரு பண்ணை வீடு போட்டுட்டு அவர் சார் சொன்ன மாதிரி அதை அடுத்த கட்டமாக அவங்க வந்து ரியல் எஸ்டேட்ல சைட்டா போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செஞ்சிருப்பாங்க. அதை ஆரம்ப கட்டத்திலே இவங்க தடுத்துறது நல்லது. இல்ல அப்போ அவருக்கு வேணும் அப்படின்னா இவர் வந்து அப்படி வந்து விவசாய நிலங்களை எடுத்தெடுப்புல வந்து நீங்க மாற்ற முடியாது. ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஒரு லேஅவுட் வாங்கினாலுமே வந்து அது விவசாய பூமியாக அதுக்கு வந்து மனை கட்டுவதற்கு அனுமதி இருக்கான்னு நீங்கள் பலமுறை வந்து நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான அழைப்பாளருக்கு வந்திருக்கிறோம், நிறைவான இடத்திற்கு வந்திருக்கிறோம். திரு மணிகங்காதரன், இப்போ வந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அதிக அளவு வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா வந்து இந்த பட்டா, இந்த கிட்டத்தட்ட 5 லட்சம் பட்டா அந்த ஒரு வருடத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி இலக்கு வச்சு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மக்களோட முதல்வர் திட்டத்தில் 80,000 பட்டாக்கள் உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு இந்த பட்டா விவகாரத்தில் எந்த இடத்துல விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் பட்டா பூர்வீகமாக இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னா ஊரில் இருக்கிற அது தவறாயிடும். ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற இடம் வந்து நம்ம தானே புழங்குறோம், நம்ம தானே இதில் வாழ்கிறோம் அப்படின்னு தைரியமாக இருக்காங்க. பூர்வீக தாத்தா பிள்ளை இருக்கான். அதை முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பாக பிரிச்சு நீங்கள் பிரிச்சிருப்பீங்க, ஆனால் சட்ட ரீதியாக பிரிச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல பிரிச்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் பட்டா அப்ளை பண்ணி நீங்கள் பட்டையை வாங்குங்க. இப்போ நீங்கள் வந்து அது ஒரு பெரிய கம்பசுஸ்திரமான வேலையே கிடையாது. நீங்கள் உடனே நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து அங்கே இருக்கிற VO கிட்ட நீங்கள் கடிதம் மூலியமாக எழுதி இது மாதிரி உங்களுடைய பத்திர ஜாக்ஸ் வச்சு பத்திரம் இருந்தால் பத்திரம் வைங்க, பட்டா இருந்தால் பட்டா வைங்க. நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணீங்கன்னா அந்த பாகப்பிரிவினையை அந்த காப்பி வைங்க. இதை வச்சு பிரிச்சுக்கங்க. நீங்கள் இதை வந்து நீங்க உடனே பண்ணுங்க. நம்பர் 1 சட்ட ரீதியா பண்ணணும் உடனே. நம்பர் 2, இப்போ நீங்க எதனா ஒரு இடம் கிரயமா வாங்குறீங்க, 2 இடம் தான் சொந்தமா, 1 பட்டா மூலியமா லீகல் மூலியமா வரும், 2 நான் கிரயமா வாங்கினா வரும். 2 வழியில தான் ஒரு சொத்து வரும். புறம்போக்கு இடம் அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வரும். இப்போ இப்படி வர சொத்து என்ன பண்றீங்க, கிரயமா வர சொத்து என்ன பண்றீங்க, உடனே வந்து நீங்க வந்து VO கிட்ட போயிட்டு நீங்க எவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்குறீங்களே, ஏன் ஒரு அதிகபட்சம் ஒரு இது என்ன ஒரு 10 நாள் அலைய போறீங்க, அது உடனே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி உடனே வாங்க பாருங்க. நீங்க வந்து பெண்டிங் வைக்காதீங்க. நீங்க பெண்டிங் வச்சீங்கன்னா நாளைக்கு இந்த சர்வே நம்பர்ல போட்டு இன்னொருத்தன் ஒரு கிரியா பண்றான்னு வச்சுங்க, அப்ப நாளைக்கு சிக்கலா வரும். அது முதல்ல வந்து நீங்க கிரியா பண்ணீங்கன்னா அந்த சொத்து வந்து பாதி தான் உரிமை, உங்களுக்கு பாதி உரிமை வந்து பட்டா மாறணும். இப்ப சப்போஸ் ஒரு இடம் கவர்மெண்ட் எடுக்கிறான், பட்டா யார் பேர் இருக்குது அதுதான் எடுப்பான். இன்னைக்கு நான் கிரியா வச்சுக்கிறேன்னா எடுக்க மாட்டான். பட் அதனால முதல்ல பட்டா மாத்துங்க. இதுல இந்த இது வந்து VOR வந்து மாத்தாம இருந்தா அவங்க ஜனங்களை போய் அப்ளை போய் அணுகி அவங்களுக்கு மாத்தி கொடுங்க. அப்படியே பெண்டிங் வைக்காதீங்க. மனு கொடுக்கட்டும் பார்க்கலாம்னு வைக்காதீங்க. நீங்க உங்களை வில்லேஜ் ஆபீசரா போட்டது எதுக்கு, அங்கேயே தங்கி தானே வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணி அதை முடிங்க. பல வருஷமா 80 வருஷம் 30 வருஷம் அலைஞ்சிட்டே இருக்காங்க ஜனங்க, இன்னமும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர் வணக்கம், ராஜ்நிஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் சார், உங்க பெயர், எந்த மாவட்டம்? ஐயா தேனி மாவட்டம் பழனிசாமி. உங்கள்கிட்ட சொன்னேன். இப்ப எந்த மாவட்டம் சார்? தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். உங்க பெயர்? பழனிசாமி. பழனிசாமிங்க. வணக்கம் பழனிசாமி, உங்களுடைய புகார் விவரம் என்ன? ஐயா நான் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு 1.5 சென்ட் இடம் இலவசமா கொடுத்துருக்காங்க. சந்தோஷங்கய்யா. வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லாதனால பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் நான் கேட்டுருந்தேன். சரிங்க. அவங்க என்ன கலெக்டர் GDPல நான் படிச்சு கொடுக்கும்போது அவங்க EOவுக்கு அனுப்பிச்சாங்க டவுன் பஞ்சாயத்துக்கு. டவுன் பஞ்சாயத்துல கேட்டா எனக்கு பண்டு வரல, பண்டு வந்தாச்சும் சொல்ல முடியுங்கிறாங்க. இதே ஒரு 2 வருஷமா சொல்றாங்க. சரி, நம்முடைய திரு கரு ஜெயக்கடன் உங்களுக்கு ஆலோசனை. ஐயா இப்ப இது சம்பந்தமா நீங்க கொடுத்த புகார்ல வந்து 2 ஆண்டுகளா நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்களா? ஆமா எடுக்கிறீங்க. நீங்க கேட்டது வந்து பிரதமர் அந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழே. ஆமா ஆமா ஆமாங்க. சரிங்க, நீங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் திட்டத்துல உங்களுடைய நம்ம முதல்வர் திட்டத்துக்கும் கேளுங்க. முதல்வரின் கனவு உண்மைதாங்க. நீங்க 2 ஆண்டுகளா வந்து இப்ப பிரதமர் திட்டத்துல கேட்டிருக்கீங்க இல்லையா,
ஆமா. இதே மாதிரியா தமிழ்நாடு அரசுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய திட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து தனியா உங்களோட சப்சிடி நீங்க அமௌண்ட் போடுறீங்க இல்லையா, உங்களுடைய தொகை போடக்கூடிய விஷயத்த சொல்லி கேளுங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசு அவங்களுடைய திட்டத்தின் கீழே ஏதாவது ஒரு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு. ஐயா நான் கேட்டவங்க கலைஞரின் கனவு இல்லைன்னு கேட்டேன், அது ஊராட்சிக்கு ஆகும். ஆமா, அது உண்மைதான், அது ஊராட்சிக்கு தான் வருது. இப்போ நீங்க கேட்கறது நகராட்சிங்கிறதுனால பிரதமருடைய திட்டத்தின் கீழே கேட்குறீங்க. இப்போ பிரதமர் திட்டத்தின் கீழே உங்களுக்கு செயல்படலங்கிறத சொல்லி நீங்க மனு கொடுங்கன்னு சொல்றேன். மனு கொடுத்துருக்கீங்க, 4-5 மனு கொடுத்துட்டேன். சரிங்க, அப்போ அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம். இல்லைன்னா ஏன்னா உங்களுக்கு வீடு இல்லைங்கிறதுக்காக கேட்குறீங்க, இன்னொரு அரசுக்கிட்ட நிலம் வாங்கியிருக்கீங்க, திரும்பவும் ஒரு சலுகை கேட்குறீங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு தாமதமாக இருக்கும், என்ன காரணம் தெரியல. அது ஆவணங்களை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை கலெக்டர்கிட்ட, நீங்கள் தேனி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியை பார்த்துக்கு நன்றி, அழைத்தமைக்கும் நன்றி. நேர்களே, இத்துடன் நம்முடைய புகார் பெட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய சட்டம் சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் எங்களுக்கு நேரில் தெரியப்படுத்தலாம். அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றிருக்கிறது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய புகார்களை தெரிவிக்க முடிந்திருக்காது. எனவே நீங்கள் கடிதம் மூலமாக எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,018. இன்றைக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கும் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆலோசனை வழங்கிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் திரு மணிகங்காதரன், திரு கருஜேக் நிறுவனம் ராஜ் நியூஸ் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.